அவன் கட்டிங் கூட இல்ல அவன் கட்டிங் கூட வைக்காம பிச்சைக்கார மாதிரி ஏண்டா கட்டிக்கு சாப்பிடுறது அதன் பிறகு நான் யார் என்பது உனக்கு தெளிவாக தெரியும். இதான் சாராக்காரன் கிடைக்கல. என்னுடைய தாத்தா நினைக்கின்றேன். மந்திரம் சொல்லு. மந்திரம் சொல்றேன். நான் யார் என்பது உனக்கு தெளிவாக தெரியும். ஏண்டா தெரிந்து கொண்டாயா? அரகர ரெண்டுமே தாக்க அரக்கறாய். அரகர ரெண்டுமே தாக்க அரக்கற. விளக்கம் சொல்றா. சொல்லு. நான் முகம் என்றால் தெரியுமா? நாலு மூஞ்சி எனக்கு ஒன்று தான் இருக்குது. உனக்கு இருக்குது. நான் முகம் என்றால் நான் முகம் அளித்த பெருமாளுக்கும் யாரு நாய் மூஞ்சி படகுல? ஏய் நாய் மூஞ்சி என்றால் நான் முகம். நாய் மூஞ்சி கடவுள் பெருமாளுக்கும் கலைவாணிக்கும் முதலாக உதித்த என் பெயர் தான் நாரத மகா முனிவன். தட்டுவாடி மோகன. தட்டுவாடி மோகன. தட்டுவாடி மோகனா. எவ்வளோ மோகனா? ஒத்துக்கிறியா? நான் ஒத்துக்கிறேன். ஓதுக்கு மாட்டேன். நான் தட்டுவாடி மோகனா. தட்டு என்றால் தாமரை. வாணி என்றால் கலைவாணி. தாமரை மீதில் வாழ்ந்திருக்கும் கலைவாணியுடைய மகன் தட்டுவாடி மோகன். எவ்வளியா மாதா தேவருக்கு அடியாள வழங்கக்கூடியவ கலைவாணி. ஓ பிள்ளைங்க. ஆமா. தெரிந்து கொண்டாயா? 7000 என்னிடத்திலே தவறாக பேசினால் சாபத்தை கொடுத்து விடுவேன். உடம்பு சரியில்லை. யா உடம்பு சரியில்லை. தவறாக பேசியிருந்தா என்னிடத்திலே எலிப்பா இழிப்பா எலிப்புக்கும் எலிப்புக்கு என்ன வித்தியாசம்? என்ன பண்ணி வைக்கிறது உங்களோட மாட்டேன். யா சளி பிடிச்சிக்கிறீங்க. சரி அப்படி இருந்தாலும் நீ என்ன வேலை செய்ய? சரி இன்றைய தினத்திலே எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யவில்லை என்றால் என் தலையாகப்பட்டது 1000 சுக்கலாக வெடிக்கும்படி 16,000 சுக்கலா வெடிக்கும்படி சாபம். அதற்காக யார் கொடுத்த சாபம்? ஒரு பகாரி. என் மகள் யாரு? தக்கன் தானே. தக்கன் எப்படி கொடுத்தா தெரியுமா? உனக்கு ஆகல. எதுக்கு வந்துக்கிறேன்? ஒத்தி இல்ல. நான் வந்தாதான் ஒத்தி இல்லை. யாருக்குமே வேணாம் நீ. அப்படியே சொல்றீங்க. ஏண்டா எவ்வளவு ஆகிலும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யவில்லை என்றால் என் தலையாகப்பட்டது 16,000 சுக்கலாக வெடிக்கும்படி சாபம் கையிலாக உப்பிக் கொண்டிருக்கிறது. எனக்கு கலகத்திற்கு தாத்தா நினைச்சு பாருங்க. தாத்தா நினைத்தால் கலகத்திற்கு உண்டான வழி புறப்படுங்க. ஐயோ
ஏண்டா நான் வந்துச்சுன்னு சொன்னாக்கா நான் ஏறி போடணுமா? இல்லை உனக்கு பாத்ரூம் வந்து சின்ன நீங்க உட்காந்து நாத்து அடிக்கும். நீ ஏரிக்கா போய் கை விட்டு கீடு நல்லா கிளீன் பண்ணிட்டு வா. என்ன கலகம் இன்றைக்கு என்ன கலகம் தெரியுமா? மாயாவரி பட்டணத்திலே சென்றால் நமக்கு வேண்டிய கலகங்கள் புறப்பாடு காடு சாதாரண நரன் என்று என்னை கடித்து புசித்து சாப்பிடுவதற்காகத்தான் உன்னிடத்திலே தேடி ஓடோடி நம்மிடத்திலே எப்படியாவது உயிர் விளைக்க வேண்டும் என்று பொய் சொல்றான். விடக்கூடாது.
என்னை அடிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது. முட்டை இருக்குதா? எந்த பொருள் நீங்க சூரத்தானே? அங்க எது வந்தீங்க? வியாபாரம் பண்ண சிறப்பிடிக்க வந்தீங்க. நான் நாராயண மகாமுனிவர். என்ன சிவச்சனம்? சிவச்சனம் கட்டடா இது. கட்ட உனக்கு கட்ட எனக்கு சிவச்சனம். என்ன பண்ணுவாங்க? இதுவா என்னுடைய நாடத்தால என்னன்னா இந்த 3 லோகங்களையும் சுற்றி வரக்கூடிய திறமை வாய்ந்தவங்க. நான் போய் சொல்றேன் ஆத்துல 3 நிமிஷத்துல இந்த 3 நிமிஷம் அவரை சுத்தி வருவாங்க. போடா நீ சொன்ன பாப்பா. ஏய் யாரு வெட்ட விடுற கதையே? ஏய் அடி அடி கால் பண்ணுங்க. ஏய் இவன் எப்படியோ உயிர் வைக்க பார்க்கறான். போய் சொல்றான். விடாதடா. ஆமா. ஆக்ரோஷமா அப்படியே உக்கிரமாக வந்திருக்கு. ஐயோ கோயில் குட்டி மறிக்கிறாங்க. பூணூல் போடுங்கண்ணா. தப்புங்க. பூணூல் போட்டா ஒத்தையா வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. கொட்டையை பிச்சு கெடுக்கணும் இன்னைக்கு. ஆமா இந்த 3 உலகத்தில் ஒரே சனத்தில் மலமாக வரக்கூடிய திறமை வாய்ந்தவன். திறமை வாய்ந்தவன் எப்படி காட்ட போறே கால்ல போவோம் பஸ்ல போவோம். எது திறமை? கலைவாணி பொண்ணு தாமரை கட்டிலே இருக்கக்கூடியவர் என் கலைவாணி. தட்டுவாடிக்கு போனவனே தட்டுவாணி தான் பண்ணா. தப்பு கைதிக்கு கூட்டத்திலே பிறந்த கைதி தாயும் தந்தையும் கைத கூட்டத்திலே பிறந்தார்கள். கலைவாணி அவங்களுக்கு தேசம் இது என்ன அம்சம் சரி உமாவுக்கு பொண்ணுங்க எப்படி உமாவுக்கு பொண்ணு கைதி கொண்டீங்க ஓட்டிக்கொண்டு கரையோரத்தில் நின்று கொண்டு தாய் ஆசைப்பட்டது என்னவென்று கைத கூட்டத்திலே பிறந்தாலும் ஏன் தெரியுமா? இந்த நேரத்திலே நமக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் நல்ல ஞானமுள்ளதாக இருப்பார் என்று என் தாய் செய்வது தந்தை மறைத்தார். உடனே அவர் தெரிகிறது அந்த கைத கூட்டத்திலே சென்றார்கள். நான் அங்கு பிறந்தேன். அங்கே இருவரும் பிறந்தார்கள். ஆமா
ஆத்தா இருக்கிறார் சிவபெருமான். இவருடைய பாட்டி உமா மகேஸ்வரர் இருக்கின்றார்கள். இன்னும் அனைத்து தேவர்கள் யாரும் வாழ்ந்து கைலாய மலையிலே இருக்கக்கூடிய சிவபெருமானும் உமா பார்வதியும் அங்கே உள்ள சிவகணங்களும் அனைவரும் சேர்த்து கைலாயம் சென்றாய். கைலாய வாசிகள் அத்தனை பேர்களும் நீங்கள் இருவருக்கும் ஏன் சொல்லிவிட்டார்கள். அடுத்து எந்த உலகமா அத்து எனக்குமா பாட்டி லட்சுமியும் அங்க அனைத்து பேர்களும் கண்டனுக்கு மோசம் போட்டு நான் போய் சொல்லவில்லை. உண்மையாக என் செல்வியார கேட்டேன். மக்களோடு இருக்கக்கூடிய அனைத்து பேர்களும் ஒரே பத்தி அண்ணா உன்னை பார்த்தா நல்லவனு போறதான் தோணுது. ஆமா இல்ல விடக்கூடாது. என்ன செய்யறாங்க அண்ணா? அவனை என்ன செய்ய வேண்டும்? ஏய் என்ன கோல்மால் போச்சு கோல்மால் நாமல் ஒரு சிறிய வேலை ஒண்ணு இருக்கு. அவனை பார்ப்பதற்கு நல்ல முடிவு போட்டு அவன் பாதத்தை பணிய வேண்டும். அப்படியா? ஆமா. பணிவது போல் நடிக்க சரி. தொண்டை உடையால் படைக்கஞ்சான் என்று சொல்லுவார். ஆமா. அப்படி இருக்கும்போது உன்னுடைய வார்த்தை தட்டல. ஆமா. அவனால் நமக்கு நண்பன் சொல்ற. ஆமா மண்ணா. நல்ல பாவம் அவனிடத்திலே சில விலாசங்களை பெற வேண்டும். உங்களை பார்ப்பதற்காகவே ஆமா உங்களுக்கு நன்மை செய்வதற்காக
சொல்லுகிறார். அதை நாம் காதில் கேட்காமல் அடித்து விட்டோம். ஆமா. அப்படி என்றால் இவனால் பலன் கிடைக்கும் என்று கிடைக்கும் சொல்லுகிறது. ஆமா. உங்களால் நிறைய பலன்கள் எங்களுக்கு கிடைக்காமல் உண்மைதான். உங்களை சாதாரண நகங்கள் அடித்து விட்டு பார்த்தோம். உண்மைதான். உங்களால் எங்களுக்கு நிறைய குணங்கள் கிடைக்காமல் போய்விட்டிருக்கும். ஆமா. அதனால் உண்மை அடித்து துன்புறுத்தி விட்டோம். அப்படியா? எங்களை காண வந்தீர்கள். உங்களை காண எங்களுடைய நலனுக்காக வந்ததாக இருந்தால் எங்களுக்கு என்ன நலன்? சுமங்கலியாக வாழ்வி. சுபாஜியம் இனம் திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் வட்டம் திருப்பத்துறை கிராமத்திலே மண்ணிய நாடகத்திலே இன்னும் மாய்கவேலியாக நாடகமாகி நடிக்கும் இன்னும் சிவாலிங்கம் என்று சொல்லக்கூடிய பையன்கள் நீங்க அழகிலே காற்பொழியாக நாடகமாகி நடிக்கும் தன்னுடைய அண்ணன்களை பாராட்டி ரூபாய் 100 ரூபாய் எங்கள் சுபோதியம். அண்ணா இந்த முடிவுல பார்த்தா மணியாச்சு. சரி முடிவு நீங்க வந்து நாள் முடிஞ்சா முடிய அரைவரமாக நன்மை செய்ய வந்த முடிவு என்றால் ஆமா என்ன அதுதானே நான் கேட்டால் உங்களுக்கு கோபம் வராது. கோபம் வராத மாதிரி நான் கேட்டாலும் நீங்கள் இருவரும் வீரா வேஷத்துடன் எங்கே போகிறீர்கள்? கோபக்குடியோடு போறோம் எங்க போறோம் சரி தம்பி என்ன காரணம் சொல்றேன் எங்க சொல்லுறோம் தெரியுமா?
அவர் அத்தனை பேரும் அழிவுபடுத்த வேண்டும். 14 உலகத்தை நானும் என்னுடைய தம்பி இருவரும் ஆட்சி புரிய வேண்டும். அதனால் அகோர உருவத்தோடு சொல்லுவாங்க. சின்ன சிறியவராக இருந்து சின்ன பிள்ளைங்க அப்படி அச்சைகள் ஒருவரும் உதவிகள் ஒருவரும் ஓடி ஒளிந்து நமக்கு எதிரிகள் யாரும் இல்லை என்று தோல் தழுவழித்து வீரா வேதத்துடன் இந்த தேவர் மூவர் யாவத்தமான பிறரை செறியடைப்பது என்று அலங்காரமா தெரியும். அதுதானே அது உங்களால முடியாது. என்ன முடியாது. என்ன அதுக்கு காரணம் என்ன காரணம்? அப்படி நீங்களோ சின்ன திருவிழா இருந்து எதிரிகள் இருக்கின்றார். வேல் இருக்காது, மயில் இருக்காது, மயில் இருக்காது, வேல் இருக்காது. அந்த வேளாண்மைகளை உங்களுக்கு விருதம் தான் எழுதி ஆனா எங்க இருக்கின்றான் அந்த வேளாண் எங்க இருக்கீங்களா கூட்டு விழிப்புமெல்லாம் அப்படி உங்களுக்கு நீங்கள் இருவரும் தாத்தா கைலாசத்தில் இருக்கின்றார். அவரிடத்திலே சென்றால் வரை கேட்டால் வரம் கொடுப்பார். அவர் கொடுத்தால் உங்களுக்கு படிக்காது. அப்படி இது தாத்தாவிற்கும் பாட்டிக்கும் பார்த்தவாறு நடந்து தாமத்தை பெற்று மலையாளத்திலே பகவதியாக தங்கியிருக்கிறது. அந்த இடத்திலே சென்று வேண்டிய வரங்களை பெற்று பிறகு நீங்கள் நினைத்தபடியே
இந்த நாட்டையே ஆளலாம். யாவரும் ஒரு யாவட்டமான திறன் செய்ய முடியலாம். அந்த வேலை முடிஞ்சு போச்சா? ஆனால் இப்படி போகணும். புறவேடம் பூண்டு என்ன மாதிரி ஆண்டி வேடம் போகும். புறவேடம் திறமைகள் போல் அப்படி சொல்றா. இந்த மூஞ்சி காமிச்சா ஆமா கடுமையாக தவம் செய்து வரம் பெறுவதிலே அரக்க குலத்திற்கு கை சேர்ந்தவர்கள். ஆமா, அதனால் எப்பேற்பட்ட வரத்தை நமது முன்னோர்கள் வாங்கினார்கள். அவ்வளவே நாம செய்ய வேண்டும். ஆமா, எங்க போனோம்? மலையாளம். ஆமா, அதோ தெரிகிறதே. அந்த மலையில்தான் பகவதி அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் பூசைக்கு உண்டான அனைத்து ஏற்பாடு கவனி. அப்படியா?